இது ஒரு 18+ வீடியோ. சின்ன பசங்க ஸ்கிப் பண்ணிருங்க. பெற்றோர்கள் பெரியவர்கள் கண்டிப்பா பாருங்க. அன்பு, காதல், காமம், வக்ர புத்தி இது எதுக்குமே வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற கேடுகெட்ட ஜென்மங்கள் நமக்கு மத்தியில உலாவிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. அப்படி ஒரு கேடுகெட்ட ஜென்மத்தை நான் ட்விட்டர்ல பார்த்தேன். அதுதான் உங்களுக்கு காட்ட போறேன். நடிகை ராஷ்மிகா மந்தனாவோட போஸ்ட்ல ரிப்ளை செக்ஷன்ல ஒருத்தன் அவங்கள மென்ஷன் பண்ணி ஐ லவ் யூ ராஷு ப்ளீஸ் சேவ் மீ டூ அப்படின்னு அழுது எமோஜி போட்டு 3 ஹார்ட் விட்டுருக்கான். இந்த மாதிரி சிலர் போடுறப்போ செலிபிரிட்டிஸ் அன்பால அவங்களுக்கு ரிப்ளை பண்றது உண்டு. அதே மாதிரி தான் ராஷ்மிகா இதுக்கும் ரிப்ளை பண்ணிருக்காங்க லவ் யூ டூ அப்படின்ட்டு. ஆனா அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி இவன் போட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குவீனே அப்படின்னு போட்டு ஹார்ட்டும் விட்டு பட்டாசு விட்டுட்டு கீழே ஆடுகளம் படத்துல ஒத்த சொல்லல பாட்டுல தனுஷ் சார் ஆடுற அந்த வீடியோவை போட்டு விட்டு எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி பப்ளிக்கா ஒருத்தன் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ டூடுன்னு ஒரு அளப்பரிய காவியம் வந்துச்சு. அந்த காவியத்துக்கெல்லாம் ஃபயர் விட்ட கேஸ் இவங்கெல்லாம். அந்த படத்துல ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண குனிஞ்சா என்னடி பிட்டு படத்துல மாதிரி உட்காந்துருக்கான்னு ஹீரோ டயலாக் பேசினப்ப அதுக்கெல்லாம் ஆர்காசம் அடைஞ்சு ஃபயர் விட்டானுங்கல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவனுங்க. ஒருத்தங்க ஃபேனு நினைச்சு மதிச்சு ஒரு ரிப்ளை போட்டா அதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி போடுறது எப்பேற்பட்ட கேடுகட்ட புத்தின்னு நீங்களே பாத்துக்கோங்க. சரிப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு உங்களுக்கு தோணும். ஆனா உள்ள போய் அவனோட ரிப்ளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மிச்சமா இருக்கும். ஒரு ஃபேமஸ் நடிகையை பார்த்து ஒருத்தன் பப்ளிக்கா அந்த மாதிரி குயின் சொல்றதுல அசிங்கம் இல்லையா? ஆனா அவன் கமெண்ட்ல பாருங்க the video above is copyrighted by Sun TV do not report னு. இவன் சொன்ன வார்த்தைக்கு வருதலாம். ஆனா அந்த வீடியோவை யாரும் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க, இது சன் டிவியோட காப்பிரைட்னு காப்பிரைட் டிஸ்க்ளைமர் கொடுக்குறான். ஆனா அதுக்கு கீழே ரிப்ளை பண்ணிருக்காங்க உனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு அவங்க வருந்துவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவன் ரிப்ளை பாருங்களேன், நான் என்ன ஹராஸ்மெண்டா பண்ணேன், ஏன்டா இந்த ரேஞ்சுக்கு பேசுறீங்க? அதாவது இது ஹராஸ்மெண்டே இல்லன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த நார்மலைஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, அது இது லேடிஸ் மேட்ரு அது இதுன்னு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றது. ஒரு பொண்ணை பப்ளிக்கா ஒருத்தன் ஹராஸ் பண்றான் சோசியல் மீடியால இவ்வளவு கேவலமாட்டு. ஆனா இதை கூட நார்மலைஸ் பண்ணி விட்டுறானுங்க. அவன் சொல்ற தப்புன்னு போட்டிருக்காங்க. ஆனாலும் நாய் என்ன போட்டிருக்குதுன்னா என்னவோ உத்தம மாதிரி பேசாதீங்க, யாருமே இவளை பார்த்து இது பண்ணாத மாதிரி அப்படின்ட்டு. இவனுக்கு எந்த மாதிரி கேரக்டர் தெரியுமா? ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் ஆனா எங்க அம்மா எங்க அக்கா என் தங்கச்சி என் பொண்டாட்டி என் காதலி என் பொண்ணு இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வராது. 10வது வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் வேற. யூ ஆர் சோ லக்கி ப்ரோன்னு ஒருத்தன், எத்தனை கவுண்ட்னா போயிருக்குன்னு ஒருத்தன், கலக்கரையான்னு ஒரு ரிப்ளை, அவ்வளவுதான் டெய்லி 100 இனி அப்படின்னு ஒரு ரிப்ளை. யாருடா நீங்க எல்லாம்? இப்ப இதை நார்மலைஸ் பண்ணி போடுறான்ல, இவங்கிட்ட ஒரு கேள்வி. இதே மாதிரி இவனுடைய அம்மாவையோ தங்கச்சியையோ அக்காவையோ இல்ல பொண்டாட்டியோ ஒருத்தன் அவங்களுடைய பிறந்த நாள் அப்போ இவன் போட்ட மாதிரியே ஹாப்பி பர்த்டே குவீன் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ வச்சா இவன் அவங்கள எதிர்த்து கேட்பானா, சண்டைக்கு போவானா, இல்ல தான் வீட்டு பொம்பளைங்க கிட்ட போய் இந்த பாருமா ஆம்பளைங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க உன்னை நினைச்சு பாருங்க, ஏன்னா நான் இப்படிதான் மத்த பொண்ணுங்களா பார்த்து மத்தவன் உன்னை பார்த்து உன் அழகுக்கு ஒர்த்து, அதனால நீ இதை பெருசு பண்ணாதமா, இதை நார்மலைஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவானான்னு தெரியல. இதை ஏதோ ஒரு நடிகைக்காண்டி நான் பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இது நாளைக்கு உங்க வீட்டுல யாருக்கு வேணாலும் நடக்கலாம்.